தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா. என் என் பேர் மலர்கொடி. நான் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சிலில் அட்வொகேட்டாக என்ரோல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எனக்காக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேட்ச்மேட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் என் ஃபேமிலியும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன், நான் என்ரோல் பண்ணதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் அட்வொகேட்டாக இப்போ என்ரோல் பண்ணதுக்கு மெயினான ரீசன் ஒரு பப்ளிக் சர்வீஸ் எடுத்துகிட்டு போகணும், மக்களுக்காக ஒரு சேவை செய்யணும். நிறைய ஏழை மக்கள் அந்த அட்வொகேட் இந்த கேஸுக்காக நிறைய காசு செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் மோஸ்ட்லி நான் இந்த அட்வொகேட்டாக என்ரோல் பண்ணி அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்கணும், அவங்களுக்கான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு குரல் கொடுக்கணுன்றதுக்காக நான் ஒரு அட்வொகேட்டாக என்ரோல் ஆகியிருக்கேன். இதுக்கு மேலேயும் இந்த பணியை அவங்க சர்வீஸ்க்காக, அந்த மக்களுக்கான ஒரு சர்வீஸ்க்காக நான் இதை அர்ப்பணிக்கிறேன். பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி ஏற்பட்டுருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட இந்த வழக்கறிஞராக நீங்கள் வந்திருக்கீங்க, அவங்களுக்காக நீங்கள் எப்படி குரல் கொடுப்பீங்க? பெண்கள் இந்த பிரச்சனைகளில் ஒரு 10ல் சொல்கிறாங்க. மற்ற 9 பேர் ஏன் சைலண்ட்டாக இருக்காங்கன்னா, அவங்களுக்கு அந்த தைரியம் இன்னும் வரல, அந்த ஒரு அவேர்னஸ்ஸு இன்னமும் அவங்களுக்கு ரீச் ஆகலை. இந்த சென்ட்ரலும் சரி ஸ்டேட்டும் சரி அவங்களுக்காக நிறைய லாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கான அவேர்னஸ் எல்லாம் எங்கள் மூலியமாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ். அதிலிருந்து தான் நாங்கள் ஒரு அட்வொகேட்டாக பெண்களுக்கான ஒரு குரலாக, இந்த இல்லாத ஒரு ஏழைகளுக்கு அவங்களுக்கு எப்படி அந்த ஒரு கோர்ட்டை போய் ரீச் பண்ணணும், இதுக்கான ஒரு சர்வீஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் நாங்கள் எல்லாரும் இதை ஒரு சர்வீஸாகவே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக படிச்சிருக்கோம். பெண்களுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பீங்களா? ஆண்களுக்கு குரல் கொடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக நியாயம் அவங்க சைடு இருந்ததுன்னா ஆண்களுக்கும் குரல் கொடுக்கலாம். அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி சட்டம் எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். அதுதான் எங்களோட நோக்கம், சட்டத்தோட நோக்கமும் அதுதான். இந்த பொசிஷனில் நான் இப்போ உட்காந்துருக்கிறதுக்கு ரீசன் யாருன்னா, என் ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ என் பேர் அகி பிரகன்யா. நாங்கள்லாம் ஒரே பேட்ச்மேட்ஸ். நாங்கள் இப்போ வழக்கறிஞராக என்ரோல் ஆகிருக்கிறோம். அக்காவுக்கு ரொம்ப ஹாப்பி. அக்கா நிறையா கேஸ் எடுக்கணும், நிறையா ஜெயிக்கணும், அவங்க எல்லா கேஸுமே வெற்றி பெறதுக்கு எப்பயுமே அவங்களுக்கு எங்களுடைய விஷஸ் எப்பயுமே அவங்களுக்கு இருக்கும். நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு அட்வொகேட்டாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். எங்களுடைய குரல் எப்பயுமே நீதிக்காக மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் இங்கே பதிவு பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் அக்கா.
என் பேர் தனுஷ் சாகித்யன். நானும் அவங்க அக்கா கூட தான் வழக்கறிஞராக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அக்கா வந்து இவ்வளோ பெருசாக எனக்கு ரொம்ப ஹாப்பி. அட்வொகேட் ஆனது வந்து அவங்களுக்கு பெருமையாக இருக்குது, என் கூட இருக்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அக்கா அட்வொகேட்டாக வழக்கறிஞராக மட்டும் இல்லாமல் ஒரு அடுத்து ஜட்ஜாக வந்து நாங்கள் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றோம். அக்காவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் கூட இருப்போம், எல்லா விஷயமும் சப்போர்ட்டாக இருப்போம். அது பேசுகிறேன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் மகேஸ்வர். நானும் இவங்களோட பேட்ச்மேட்ஸ் தான். பிகாமில் எழுதி படிச்சிருக்கேன். ஸோ வந்து அக்கா பேர் மலர்கொடி, எங்கள் அம்மா பேர் மலர்விழி. மலர் கரெக்டாக சிங்க் ஆகுது. ஸோ வந்து அக்கா வந்து 14ஆம் தேதி பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணியிருந்தாங்க. என்னோட பெஸ்ட்டு விஷஸ், என்னோட ஆல் த பெஸ்ட் எல்லாமே அக்காவுக்கு சொல்லிக்கிறேன்.